அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தர்மம் மலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அதாவது வள்ளலாரில் சாகா கல்வியை பற்றி சொல்கிறாங்க. அந்த சாகா கல்வி வள்ளலாரோட அனுபவ கருத்தை நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க எல்லாம், அந்த அனுபவ கருத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, குல்லாவிரதம் உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தர்மம் தொலைக்காட்சிக்கும் மற்றும் இதை பார்க்கக்கூடிய உலகர் அனைவருக்கும் மற்றும் எழுதக்கூடிய நம்முடைய நடமாடல் சிலர் அரசு சாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன், என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எவ்வளோ கல்வி இருக்குது நாட்டில். அந்த கல்விகளில் சாகா கல்வி பற்றி என்னையா அது விளக்கம்? சாகா கல்வின்றாங்க. அப்போது மற்றதெல்லாம் சாகும் கல்வியா? இது சாகா கல்வினா என்ன அப்படின்னு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக என்னை பணித்திருக்கிறார். இது வந்து ரொம்ப சுவாமியை சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சாகா கல்வி தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு மனிதரும், நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சாகா கல்வி பற்றி தெரியலன்னா அதுக்கப்புறம் நம்ம மனிதனாக வாழ்ந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் சாகா கல்விக்கு அப்ளிகேஷன் போடக்கூடிய ஒரு தகுதி பெற்றவன் மனிதன் மட்டும்தான். 84 லட்சம் உயிரினங்களில் சாகா கல்வியைக்காக அப்ளை பண்ணக்கூடிய தகுதி மனிதருக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எதற்கும் கிடையாது. அப்படி ஒரு தகுதியை வைத்து கொண்டு நான் வந்து அதை தெரிஞ்சுக்காமையே செத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் ரொம்ப வேதனையானது. இதுக்காக தான் வள்ளல் பெருமான் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. உங்களுக்கு தொட்டாலும் தோஷமாகுது, விட்டாலும் பாவமாகுதியா, என்னையா பண்ணுறது? இது வந்து சாகா கல்வி தெரிஞ்சுக்கன்ற. சாகா கல்வியில் 3 பாட்டு இருக்குது. சாகா தலை, வேகா கால், போகா புனல் அப்படின்னு 3ஆ பிரித்து சொல்கிறார். ஏபிசி 3ஆ பிரிக்கிறார். இந்த சாகா கல்வியில் 3 பாட்டு இருக்குது. சாகா தலை என்பது என்னவென்றால், இப்போ சொல்லுவாங்க என் ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பாங்க. இந்த தலை தான் மிக முக்கியமான பாகம். இந்த தலையில் தான் இறைவன் இருக்கிறார், ஆன்மா இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அப்போது இந்த தலையை எப்படி சாகாமல் வைத்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியும். அதற்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சில ஞான கருத்துக்களை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஞானிகளிடம் சென்று அவர்களுடைய ஒரு விளக்கங்களை பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் நீங்கள் வந்து அந்த தலையை சாகா தலையாக்க முடியும். இறைவன் என்றால் யார், நான் யார், உடம்பு என்ன, மனம் என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன, இதற்குள்ளே எப்படி ஜீவன் இயங்குகிறது, ஆன்மா எப்படி இருக்கிறது, ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இறைவன் எப்படி இருக்கிறார், நம்முடைய ஆன்மா எவ்வாறு இருக்கிறது, அது எவ்வாறு வெளியேறுகிறது, அது எவ்வாறு வெளியேறாமல் செய்வது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெய்வம் என்றால் என்ன? நாம் என்ன பண்ணுறோன்னா, மனிதன் படைத்த சிலைகளை எல்லாம் தெய்வம் என்று சொல்லுகின்றோம். இல்லை, நிச்சயமாக கிடையாது. இறைவன் என்பவர் எந்த உருவமும் கிடையாது. அருவமாக இருந்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சி என்பது இந்த உலகத்திலே கடுகளவு இல்லாத இடம் கிடையாது. அவ்வாறு இந்த பல உலகங்களை ஆளக்கூடிய அந்த இறைவனை பற்றி நாம் தெரிஞ்சுக்கல. ஏன்னா அவர்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கை கால் எல்லாம் கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. அதனால் உங்களுக்கு தெரிய மாட்டார். ஏன்னா இந்த கண்ணுக்கு ஒரு 7000 அதிர்வு எண் வரைக்கும் தான் நீங்கள் பார்க்க முடியும் எல்லா பொருள்களையும். அதே மாதிரி 4000 கீழே போயிட்டாலும் உங்களுக்கு தெரியாது, 7000 தாண்டி போனாலும் தெரியாது. இங்கேயே கூட நிறைய மகான்கள் வந்திருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா இது ஊனக்கண். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தெரியல என்பதற்காக அந்த உலகை ஆளக்கூடிய அந்த இறைவனை புறக்கணிக்கிறோம். நாம் பாட்டு மனிதன் படைத்த ஏதோ ஒன்றை வந்து இறைவன் என்று சொல்லி கொண்டு தெரிகிறோம். இதெல்லாம் வந்து கரெக்டானா அது வள்ளல் பெருமான் அதை ஏற்றுக்கல. ஏன்னா இறைவனுக்கு எந்த உருவமும் கிடையாது, ஒளியாக இருக்கிறார், வெளியாகவும் ஒளியாகவும் இருக்கிறது சொல்கிறார். அப்போது இந்த சாகாக்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம் என்பது யார், நம்ம
நம்மை அனுஷ்டிக்கிற தெய்வம் என்பது எப்படிப்பட்டது, நம்முடைய ஆன்மாவை எவ்வளவு சக்தி வாய்ந்தது, நம்முடைய மனம் எப்படிப்பட்டது, உடம்பு எப்படிப்பட்டது, ஜீவன் எப்படிப்பட்டது, நம்முடைய புலன்கள்லாம் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணோம், நம்முடைய மனசெல்லாம் எப்படி ஏமாத்தினது, இதை எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணி அந்த தலையில் சேர்த்தால்தான் இந்த தலை சாகா தலையாக மாறும். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், நான் சாப்பிடுவேன், நான் தூங்குவேன், நான் பெண்களோடு ஜாலியாக இருப்பேன், நான் மிடுக்கா உடை அணிவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தான் அந்த சாகா கல்வி கற்கக்கூடிய தகுதி இருக்கிறது. அந்த தகுதிக்கு விண்ணப்பிக்கவே இல்லை என்றால் நீங்கள் எவ்வாறு கடைந்தேற முடியும்? ஆகவே சாகாத்தலை பற்றி அறிஞ்சுக்கணும். நீங்கள் அதுதான் சத்விச்சாரம் பண்ண சொன்னார். சத்விச்சாரம் செய்தால், என்னை பற்றி சத்விச்சாரம் செய்தால், தனித்தோ சில ஞானிகளோடோ சத்விச்சாரம் செய்தால் என்னை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொள்ளுகின்ற போது உங்களுக்கு அந்த தலை சாகும் தலையல்ல, சாகா தலையாக மாறும். ரெண்டாவது வேகாக்கால். கால் என்றால் கால். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா உள்ள காற்று போவோம், வெளியே வருது. சில பேருக்கு சூடாகவே வரும். சூடாக வந்துன்னா அது அவ்வளோ நல்லதில்லை. வேகாக்கால்னா குளிர்ந்த காற்று வரணும். ஒரு மனிதனிடம் காற்று என்பது குளிர்ந்த காற்றாக வெளியே வரணும். ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு சூடான தான் வருது, உள்ளேருந்து பயங்கர சூடாக வருது, அது குளிர்ந்து வரதில்லை. அப்போது குளிர்ந்த காற்றாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரிடம் அன்பு காமிக்கிறாங்க. எல்லா ஜீவராசிகளிடம் நம்முடைய அன்பு என்பது முதலிலே நம்ம மேலே நம்ம அன்பு வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நான் நேசிக்க வேண்டும், என்னை நான் செழிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், என்னை நான் பணக்காரனாக வச்சுக்கணுங்க, என்னை நான் செழிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தாங்க ஹெல்ப் பண்ண முடியும் என்னால். ஆக என்னை செழிப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நல்லது அன்பு செலுத்த வேண்டும். முதல்ல என் மேலே எனக்கு அன்பு இருக்கணுங்க. அதுக்கடுத்து என்னுடைய குடும்பத்தின் மேலே அன்பு இருக்கணும். அதுக்கு மேலே வெளியே எல்லா ஜீவராசிகள், எல்லா மனிதர்கள் மேல், எல்லா ஜீவராசிகள் மேல் நம்ம அன்பை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நம்ம காற்று அப்படியே கூலிங்காக இருக்கும். அதில் எந்தவித ஹீட்டும் இருக்காது. ஆக உண்மையான அன்பு எல்லா உயிர்கள் மேலும், ஆண்டவன் மீது அன்பும் அந்த உயிர்கள் மேல் தயவும் செய்து நம்ம வாழ்ந்தோம் என்றால் நம்ம அந்த காற்று ரொம்ப கூலாக இருக்கும். அதான் வேகாக்கால். அடுத்து போகா புனல். இதை முடிச்சு தான் இறைவன் மீது அன்பு செலுத்தணும். இறைவன் மீது அன்பு செலுத்துகின்ற போது அந்த இறைவன் நமக்கு அமுதத்தை கொடுப்பான். இந்த அமுதம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அமுதத்தை நாம் பெற்றுவிட்டால் அது இந்த உடலுக்கு அது மிகுந்த ஆற்றலை கொடுக்கும். உணவு தேவையில்லை, அமுதம் சுவைச்சா போதும். வள்ளல் பெருமான் சொன்னாருங்க, அமுதத்தை நான் சுவைத்தேன், அப்படி எப்படி இருந்தது, அது குன்றுமணியாக என்னுடைய நாக்கிலே ஊறும், அது மிக குளிர்ச்சியாக இருக்கும், அது பொன்னிறமாக இருக்கும், அது கற்பூர வாசனை வீசும், அது அப்படின்னு பல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. ஆக அவர் சுவைத்திருக்கிறார். அந்த அந்த போகா புனல் சுரக்க ஆரம்பிச்சுட்டா அது வற்றாது. அதான் போகா புனல். ஆனால் இறைவன் அருளால் அது வரக்கூடியது. அது நல்ல தெள்ளமுதம் எனக்கு அளித்தார்னு வடலூரில் அவர் சொல்கிறார் அழுதுகிட்டே. அந்த மாதிரி அந்த போகா புனல் என்பது அமுதத்தை குறிக்கும். இறைவனிடம் நாம் அன்பு செலுத்துகின்ற போது கிடைக்கக்கூடியது தான் போகா புனல். ஆக இந்த மூன்றையும் பெற்றால்தான் சாகா கல்வி என்பது நிறைவடையும். இதை பெற வேண்டிய தகுதி யாருக்கும் கிடையாதுங்க. 84 லட்சம் ஜீவராசிகளில் யாருக்கும் கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அது நாம் பெறவே இல்லை. ஏன் பெறலை? நமக்கு அறியாமையில் உழல்கிறோம். ஆகவே நம்முடைய பற்றுகளை எல்லாம் கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டு சாகா கல்வியை பற்றி பயிற்சி எடுப்பதற்கு நாம் சிறந்த ஞானிகள், ஒரு சன்மார்க்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கோச்சிங் எடுத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய நிலையை அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. விலைக்கு கூறினார் ஜி குமார் ஐயா அவர்கள். இதுபோல சன்மார்க்க அன்பர்கள் அவரவர்கள் கருத்தை தர்மம் வலைக்காட்சியின் மூலமாக இந்த உலகுக்கு பறைச்சாற்றலாம் என்று எம்ஜி அரசு ஆகிய நான் உங்களை அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.